ஒவ்வொருவருக்குமே இடரல்கள் வரும். ஆனால் இடரல்களை கொடுக்கிறவனுக்கு ஐயோங்கிறார். இப்போ நான் என்ன சொல்றேன், ஜான் ஜபராஜ் தனக்குத்தானே அழிந்து போனா பரவாயில்லங்க. என்னனையும் போறான், அவனுக்கும் கடவுளுக்குள்ள காரியம். ஆனால் இந்த ஜான் ஜபராஜ் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் நரகத்துக்கு நேராக தள்ளப்படுகிறாங்க. இதுக்கு தான் நானும் ஆதங்கப்படுறேன், ஆண்டவரும் ஆதங்கப்படுறாரு. இப்படிப்பட்டவங்க கழுத்துல தான் எந்திரக்கல்ல கட்டி நடு சமுத்திரத்தில் கொண்டு போடுங்கிறாரு. இடரல் உண்டாக்கூடாது, அடுத்தவங்களுக்கு இடரல் உண்டாக்கூடாது. உனக்கு பிடிக்குதா, நீ போ சினிமாக்காரங்களோட சேர்ந்து. எதுக்கு இதை டீச் பண்ற மற்ற பிள்ளைகளுக்கு? இப்போ அவன் பின்னாடி நிறைய பிள்ளைகள் போறாங்கல்ல, வாலிப பிள்ளைகள் போறாங்க. அவங்க பெற்றோர் கீழ்ப்படிஞ்சு போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ? போகக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. நல்ல தாய் தகப்பன் மாதிரி எல்லாருமே இந்த ஆட்டம் பாட்டம்லாம் நமக்கு நல்லது இல்லைம்மா, நம்ம ஆண்டவரை தேட நல்ல அமைதியான நம்ம ஆலயத்துக்கு வான்னு சொல்லுவாங்க. இது அடங்காப்பிடாரிகள் தான் இது பின்னாடி போகுது. எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்க, எத்தனை லட்சம் ஜனங்கள் வாலிப பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாருமே அவர் பின்னாடி போயிட்டாங்க. சொல்லுங்க, எல்லாரும் போயிட்டாங்களா? ஒரு 200 300 பேர், ஒரு 500 பெரிய ஷோ வச்சா ஒரு 500 1000 பேர், இவ்வளவுதான்.